ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் திருப்பாடல்கள் 145வது அதிகாரம் 18வது இறைவசனம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் தாயை காட்டிலும் அன்புடையவர், தந்தையை விடவும் கனிவு காட்டுபவர். நம் ஜெப சத்தத்தை நிச்சயம் ஆண்டவர் கேட்பார். தேவைகளை சந்திப்பார், வெளிச்சம் காட்டுவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார், பாதைகளை திறப்பவர், வனாந்திரத்தை வயல்வெளியாக்குபவர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தகப்பன். பாருங்கள், பெண் குயின் பறவைகள் தங்கள் வழக்கமான இனப்பெருக்க இடத்தை அடைந்தவுடன் பெண் பறவைகள் ஒரே ஒரு முட்டையை விட்டு தன் இணையாண் பறவையின் பொறுப்பில் அதை கொடுக்கிறது. ஆண் பறவை தன்னுடைய இரு கால்களிலும் நடுவே முட்டையை வைத்து கொண்டு 4 மாதம் இரை ஏதுமின்றி அதை பாதுகாக்கின்றது. பெண் பறவைகள் கடலுக்குள் சென்று மீன், சிற்பி வகைகளை பிடித்து உண்டு உயிர் வாழ்கிறது. 4 மாத இறுதியில் முட்டைகள் பொரித்து குஞ்சுகள் வெளிவருகின்றன. கடலுக்குள் சென்ற பெண் பறவைகள் தங்கள் இனப்பெருக்கம் செய்த இடத்தை நோக்கி குஞ்சுகளை தங்கள் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறது. 4 மாதம் ஆகாரம் இன்றி இரவும் பகலும் முட்டைகளை பாதுகாத்து கொண்டிருந்த ஆண் பறவைகள் இறை தேடலுக்காக கடலை நோக்கி கூட்டமாக நடக்க ஆரம்பிக்கின்றன. கடலுக்குள் சென்ற ஆண் பறவைகள் திரும்பி வரும் முன்னே பசித்தாங்காத பெண் பறவைகள் உணவை தேடி கடலை நோக்கி சென்று விடுகின்றன. பெற்றோர் இன்றி தனியாக விடப்பட்ட குஞ்சுகள் பசியோடு கூச்சலிட்டு கொண்டே இருக்கின்றன. குஞ்சுகளை நோக்கி வரும் ஆண் பறவைகள் நின்று நிதானித்து குஞ்சுகளின் சத்தத்தை கூர்ந்து கவனித்து கேட்கின்றன. தன் குஞ்சின் சத்தத்தை வேறு பிரித்து அறிந்து கொண்ட தந்தை அதை நோக்கி செல்கிறது. தன் தொண்டைக்குழியில் இருந்து கூழாக்கப்பட்ட உணவை அதற்கு ஊட்டி மகிழ்ச்சியடைகிறது. சில மாதங்களுக்கு இப்படியாக ஆண் பெண் பறவைகள் மாறி மாறி கடலுக்குள் சென்று உணவு தேடி குஞ்சுகளுக்கு கொடுத்து அவற்றை வளர்த்து வருகின்றன. பாருங்கள், அவர் படைத்த பறவையே தன் குஞ்சுகளை இப்படி பாதுகாக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா நம் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டாரோ? நிச்சயம் பதில் தருகிற தேவன் கிருபை உள்ளவர். தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும், தமக்கு பயந்தவர்களுக்கும் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களுக்கு கிருபையாய் மனமிறங்குகிற தேவன். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளிலும் கூட நீர் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீரே. உம்மை தேடும் யாவருக்கும் நீர் சமயமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் எங்களுக்கு நீர் செவி சாய்க்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறீர். எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின்படி உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், உணர்வுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு வழி செய்யும். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.